ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நேற்றுக்கு 27/5/2026 புதன்கிழமை கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு போர்டு கிடச்சிருந்தாலும் மிச்சம் இருக்கிற 2 போர்டில் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸுகள் கிடச்சிருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டில் டச்சு நிற்கலை. இந்த ட்ராவுடைய ரிசல்ட் வந்து 1 2 5. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது 3 4. ஸோ லைன் படி பார்த்தோம்னா 1 2 3 4 5. ஸோ மொத்த லைன் சீரியலில் தான் நம்மளுக்கு இந்த கெஸ்ஸிங் வந்திருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1 PM நம்பர்ஸ் கிடைக்கல. அது போக நம்ம வந்து டபுளும் ட்ரை பண்ணியிருந்தோம். 6 PM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ட்ராவுடைய ரிசல்ட்டு 7 5 8. ஸோ நம்மளுக்கு இங்கே ஆல் போலில் 7 கிடச்சிருந்தது. அதே மாதிரி ஒரு சில இடத்துல பெய்ட்ஸுகளும் இருந்துச்சு. 7 2 5, 7 8 3. இப்படி ஒரு சில பெய்ட்ஸுக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு 6 PM இருந்துச்சு. 8 PM பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 0 அதிகப்படியான இடத்துல இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு பிசி போர்டும் கிடச்சிருந்துச்சி. ஏன்னா பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசியில் நம்மளுக்கு 8 0. ஸோ கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். 8 அல்லது 0 தான் சொல்லியிருந்தோம். ஸோ நேற்றுக்கு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2மே ஒன்றா எடுத்திருந்தாங்க. 8 8 0 அடிச்சிருந்தாங்க. அதனால் நம்மளுக்கு ஆல் போர்டு அமையலை. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியாக சி போர்டில் நம்பர்ஸ் கிடச்சிருந்தது. இதுதான் நம்ம நேற்றுக்கான கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தது. இப்போ என்றைக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 28/5/2026 1 PM 6 PM அதோட நம்ம 8 PMக்கும் கெஸ்ஸிங் ஒன்று இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டில் தான் கொண்டு வந்திருக்கோம். இப்போ 1 PMக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 1 PM இந்த ட்ராவில் நம்மளுக்கான ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நேற்று கொடுத்த அதே நம்பர் தான் நண்பா. 3 அல்லது 4. 3 அல்லது 4 வர தான் அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இப்போ 3 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு 3 டிஜிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். 3 டிஜிட் நேற்றுக்கு நம்மளுக்கு 1 2 5 எடுத்திருந்தாங்க. ஸோ 1 2 3 4 5. ஸோ இதுதான் ஃபார்மட். நேற்றுக்கு நம்ம 3 4 கொடுத்துருந்தோம். அவங்க வந்து முன்னாடி 2 நம்பரும் லாஸ்ட்டில் ஒரு நம்பர் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கீழே இருக்கிற இந்த 3 4 தான் இந்த ட்ராவலில் நம்ம ஆல் போர்டில் பயன்படுத்துகிறோம். அப்போ நேற்றுக்கு ரிசல்ட்டு 1 2 5. அதோடைய ஃபார்மெட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். 1 2 5 1 2 5. ஓகே, 1 2 5 பொறுத்த வரைக்கும் ஃபார்மெட்டில் 7 அல்லது 4 டபுளுக்கான சான்சஸ். 7 அல்லது 4 டபுளில் வரலாம். இப்போது 1 by 1 நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். 3 அல்லது 4. 9 4 7. 9 4 7. 2 3 7. 2 3 7. 9 3 6. 9 3 6. 8 3 6. 8 3 6. 7 8 3. 7 8 3. இப்போ நம்மளுக்கு 5 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ எப்போதும் போல் நம்ம சிங்கிளில் கொடுக்குற அந்த 5 நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது டபுளுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டபுளுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ 7 4 நம்மளுக்கான டபுள் சான்ஸ். ஸோ 4 ஏற்கனவே நம்மளுக்கு இங்கே ஆல் போர்டில் இருக்குது. அப்போது 7 வச்சு நம்ம 3ல் அடிக்கணும். ஸோ நேற்றுக்கு அடித்த மாதிரி அதே மெத்தட் தான். ஏசி ஃபார்மெட் வந்திருக்கு. ஸோ பிசி ஃபார்மெட் தான் இல்லை. அப்போ 7 3 3 அல்லது 3 7 7. ஸோ கேம் டபுளாக இருந்தால் இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை டேரெக்டாகவே நம்மளுக்கு 4லேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7 4 4. 9க்கான சான்சஸும் இருக்குது நண்பா. ஸோ 4 டபுள் அடிக்கலை. அதே மாதிரி 9 பொறுத்த வரைக்கும் 9 டபுள் அடிக்கலை. அப்போ 9 4 எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 7 4 நம்மளுக்கான டபுளுங்கிறதுனால 3 வச்சு 7ஐயும் 4 வச்சு 9ஐயும் எடுப்போம். ஸோ இது 2 பவர் நம்பர் இருந்தாலும் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவுக்கான டபுள் நம்பர்ஸ், அதோட சிங்கிள் நம்பர்.
பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம வந்து ஃபார்மெட்லேருந்து தான் எடுக்கிறோம். லைவாக கொடுக்குறதுக்கு பதிலாக நம்ம டேரெக்டாகவே ZXY வந்து நம்ம வந்து ஃபார்மெட்டில் அதாவது வீடியோ எடுக்கும்போதே நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதனால் இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் கவனம் செலுத்திக்கங்க. நம்மளுக்கு இந்த டபுளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 6 PM கெஸிங் பார்ப்போம். 6 PM இதோடைய ஆல் போர்ட் 3 அல்லது 2 3 அல்லது 2 3 அல்லது 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு ரிசல்ட் வந்து 758. ஸோ 758 உடைய ஃபார்மேட் 758. கேம் டபுளாக இருந்தால் 7 அல்லது 0 டபுளில் வரலாம். 7 அல்லது 0 டபுளில் இருக்குது. இப்போ 1 by 1 பார்க்கலாம். 370க்கு சான்சஸ் இருக்குது. 370 563 563 923 923 892 812 812 812. ஸோ 5 சிங்கிள் கிடச்சாச்சு. இப்போ டபுளுக்கான சான்சஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 7 அல்லது 0 சான்ஸில் இருக்குது. ஸோ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 3 அல்லது 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால 662 அடிக்கலாம். 662 773 அடிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 911 ஒற்றைப்படை ஃபுல்லாக இருக்குது. ஸோ மறுபடியும் ஒற்றைப்படை ஃபுல்லாக அடிப்பாங்களா அப்படிங்கிறது சின்ன சந்தேகம் தான். ஸோ ரெட்டைப்படையில் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 622 மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த 773 இருக்குல்ல, இந்த 773 வந்து 772 சேர்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த 6 PM கெஸ்ஸிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 8 PM கெஸ்ஸிங் பார்ப்போம். 8 PM ஆல் போர்டு 8 PM ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 4 9 அல்லது 4 கிடச்சிருந்துச்சி. 9 அல்லது 4 ஒர்க் அவுட் ஆனால் 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து 880 டபுள். ஸோ 880 ஃபார்மேட் ஓகே. மறுபடியும் கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 9 அல்லது 2 டபுளுக்கான சான்ஸ். 9 அல்லது 2 வரலாம். இப்போது 1 by 1 பார்க்கலாம். 592 592 195 418 318ங்கிறப்போ ஸோ ஃபார்மெட்டில் நம்மளுக்கு இது ஒத்து வராது. ஏன்னா நம்ம 9 நாள் தான் எடுத்திருக்கோம். 318க்கு சான்ஸ் இருக்குது. 145 145 019 019. ஸோ அவ்வளோதான் 5 நம்பர் எடுத்தாச்சு. இப்போ டபுள் ஒரு வேளை மறுபடியும் வரதா இருந்தால் ஏற்கனவே 880 அடிச்சிருக்காங்க. மறுபடியும் டபுள் வரதா இருந்துச்சுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 9 அல்லது 2 தான் டபுளுக்கான சான்ஸ். ஸோ 9 நம்மளுக்கு ஏற்கனவே ஆல் போர்டில் இருக்குது. ஸோ 9ஓட டபுள் அடிக்கிறதா இருந்தால் 5க்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ 4ஓட டபுள் அடிக்கிறதா இருந்துச்சுன்னா
4ஓட டபுள் அடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. 4ஓட டபுள் அடிக்கிறதா இருந்தால் சிங்கிளில் தான் சான்சஸ் இருக்குது. ஒன்றே 6, 7, 4 மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ 9 வரதா இருந்தால் 5 வச்சு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஏபி போர்டில் அடிச்சிருக்காங்க, ஏசி போர்டில் அடிச்சிருக்காங்க. பிசி போர்டு தான் இன்னும் எங்கேயுமே வரல. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு பிசி போர்டு அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. 955 அல்லது 599. இவ்வளோ தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நண்பா. இதில் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. நம்ம வந்து ஃபார்மேட் படி 2 நம்பர் ஆல் போர்டாகவும் 5 நம்பர் சிங்கிள் போர்டாகவும் டபுளில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதையும் குறைச்சி ஒரே ஒரு நம்பர் ஆல் போர்டாகவும் ஒரே ஒரு நம்பர் ஏபிசி போர்டாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஹார்டு பண்ணி தான் கொடுக்குறோம். தனிப்பட்ட நம்பர்ஸ் கிடையாது. இதுக்குள்ளே இருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 ட்ராவுக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் மேலும் ட்ரை பண்ணுவோம். அதனால் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை 28/5/2026 கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.